அது பழகுறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப ஞானமும் பொறுமையும் நம்மளுக்கு வேணும். சரிங்களா? ஏன்னா தேவனிடத்துல இருந்து கிடைக்கக்கூடிய விஷயம் நம்மளுக்கு என்ன ஆகும்னா ரொம்ப லேட் ஆகும். ஆனா அது நிரந்தரமான ஒரு விஷயம் என்ன செய்யும் இருக்கும். ஆனா நம்ம போய்கிட்டு இருக்க வழியில பேய் கூட என்ன செய்யும் சொல்லி கேட்டீங்கன்னா, ஒரு குறுக்கு வழி என்ன செய்யும், டக்குன்னு அவங்களுக்கு அடையிற மாதிரி ஒரு வழியை நண்பான் நம்மளுக்கு. அது பாக்குறதுக்கு நம்மளுக்கு லகுவா தெரியும். ஆனா அது என்னவா இருக்காது அப்படின்னா, நிரந்தரமான வாழ்க்கைக்கான வழியை என்ன செய்யாது இருக்காது. ஸோ அதனால என்ன பண்ணாதீங்கன்னா, குறுக்கு வழிகளை பின்பற்றாதீங்க. உங்களை வழிநடத்தணும்னு நினைச்ச ஆண்டவர் கண்டிப்பா உங்களை என்ன செய்வாரு, ஏற்ற நேரத்துல ஏற்ற வேலையில உங்களுக்கு தர வேண்டிய ஆசீர்வாதத்தை என்ன செய்வாரு, கண்டிப்பா தருவாரு. ஸோ அது வரைக்கும் பொறுமையை என்ன செய்யுங்க, இருங்க. என்ன பண்ணலாம்னா, உலக மனுஷர்கிட்ட நீங்க என்ன செய்யலாம், உதவி கேட்கலாம். அவங்க கிட்ட நம்ம கடன் வாங்கலாம். அப்ப தேவைக்கு அவங்க கிட்ட பணம் வாங்கலாம், கொடுக்கலாம். ஒரு பொருள் வாங்கலாம், கொடுக்கலாம். ஒரு பைக் வாங்கலாம், போகலாம், வரலாம், எல்லாமே செய்யலாம். ஆனா நீ ஆண்டவர் என்ன கேள்வி நம்மகிட்ட கேட்பாரு அப்படின்னா, நீ அவங்களை இப்படிலாம் பயன்படுத்துறீங்க. அப்ப அதே மாதிரி நீ என்ன செஞ்சிருக்க, அவங்களுக்கு நித்திய ஜீவனுக்கான வழியை நீ காமிச்சிருக்கியான்னு ஒரு கேள்வி கேட்பாரு. சரிங்களா? அப்ப நீங்க அவங்க கிட்ட என்ன செய்யணும்னா, அவங்க ஒரு பிரச்சனையில இருக்காங்க, அவங்க ஒரு கஷ்டத்துல இருக்காங்க அப்படின்னா, அவங்க கிட்ட நீங்க என்ன சொல்லணும், ஆண்டவரை பத்தி நீங்க பேசணும். சரிங்களா? அப்ப அவங்களை அனுமதிக்கிறது மட்டும் நம்ம என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. ஒரு தப்பு பண்றாங்கன்னு உங்களுக்கு தெரியுது அப்படின்னா, அந்த இடத்துல அந்த தப்பை நீங்க என்ன செய்யணும், அவங்ககிட்ட சுட்டி காமிக்கணும். இந்த இடத்துல சுட்டி காமிக்கிறதுனால நாளைக்கு நம்ம இவர்கிட்ட என்ன செய்ய முடியாது, உதவி வாங்க முடியாதுன்னு நினைச்சீங்க அப்படின்னா, அது பேரு சுயநலம். சுயநலம் உங்ககிட்ட வந்துருச்சு அப்படின்னா, ஆண்டவர் உங்களை விட்டு என்ன செஞ்சிருவாரு, போயிடுவாரு. தப்ப தப்புன்னு பேசி பழகுங்க, சரின்றத சரின்னு சொல்லி பழகுங்க. இதனால மனுஷர் விலகுறதும் போகிறதும் இயல்பு. சரிங்களா? நம்மளுக்கு நிரந்தரமானவர் தேவன். அவரை விட்டுட்டு நம்மளால என்ன செய்ய முடியாது, வாழ முடியாது. அதனால என்ன பண்ணாதீங்க, நிரந்தரமில்லாத மனுஷர்களை நம்பி என்ன செய்யாதீர்கள், உங்களுடைய நேர்மையை நீங்கள் என்ன செய்யாதீர்கள், விற்காத படித்து ஜாக்கிரதையாக என்ன செய்யுங்க, இருங்க. அடுத்த வருஷம் வச்சுக்கோமா.